Hello students, welcome to Just Add Max. In the video la nama exercise 2.6 la irukra next 3 sums paakalam. So first 7th sum, find the sum of all natural numbers between 602 and 902 which are not divisible by 4. So இந்த question பார்த்தீங்கன்னா நமக்கு ஜென்ரலாக questions எப்படி இருக்கும் இப்போ ஸ்பெசிஃபிக்காக ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்து அதில் வந்து இப்போ divisible by 7 இல்லைனா divisible by 8 அந்த மாதிரி நம்பர்ஸ் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த கொஸ்டினில் which are not divisible by 4 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த நம்பர்லாம் 602 and 902க்கு நடுவில் இருக்கிற நம்பர்ஸ் எந்த நம்பர்லாம் வந்து 4ஆல் divisible ஆகாது அந்த நம்பர்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சா அதோட சம் பண்ணணும். ஸோ அப்படி தான் வந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க which are not divisible by 4ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளால் அந்த நம்பர்ஸ் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா ரொம்ப கஷ்டம். பிகாஸ் நமக்கு வந்து 602 and 902 300 நம்பர்ஸ் கிட்ட இருக்குது. இதில் கொஞ்சம் நம்பர்ஸ் மட்டும்தான் வந்து 4ஆல் divisible ஆகும், நிறைய நம்பர்ஸ் வந்து 4ஆல் divisible ஆகாது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா natural numbers between 602 and 902 which are not divisible by 4 is equal to. ஸோ இதை வந்து நம்ம ரெண்டு பார்ட்டாக பிரிக்க போகிறோம் இந்த சம்மை. ஸோ என்ன பண்ண போகிறோன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன் 602 and 902 which are not divisible by 4 நேச்சுரல் நம்பர்ஸ் between 602 and 902 minus natural numbers between 602 and 902 which are divisible by 4. ஸோ இங்கே வந்து நம்ம இதோட சம் கண்டுபிடிக்கணும். ஸோ sum of natural numbers which are not divisible by 4 is equal to sum of natural numbers between 602 and 902 minus sum of natural numbers between 602 and 902 which are divisible by 4. அதாவது எந்த நம்பர்லாம் டிவிசிபிள் ஆகாது அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னா அந்த டோட்டல் சம் ஆஃப் நம்பர்ஸ். ஸோ 602 and 902க்கு நடுவில் இருக்கிற எல்லா நேச்சுரல் நம்பர்ஸோட சம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு பெரிய நம்பராக வரும். ஸோ இந்த பெரிய நம்பர்லேருந்து நம்ம 602 and 902க்கு மிடில் எந்த நம்பர்ஸ்லாம் 4ஆல் டிவிசிபிள் ஆகுதுன்னு இன்னொரு பார்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் சின்ன நம்பராக வரும் பிகாஸ் 4ஆல் டிவிசிபிள் ஆகிறது வந்து கொஞ்சம் நம்பர்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த டோட்டல் சம்மில் டிவிசிபிள் ஆகக்கூடிய நம்பர்ஸோட சம்மை நம்ம சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு எந்த நம்பர்ஸ்லாம் டிவிசிபிள் ஆகாதோ அதோட சம் வந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன் 602 and 902 இது ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். இது கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இது கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எந்த நம்பர்ஸ்லாம் 4ஆல் டிவிசிபிள் ஆகுமோ அதோட சம் ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு sum of natural numbers which are not divisible by 4 கிடச்சிரும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த சம்மை ரெண்டு பார்ட்டாக பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு sum of natural numbers between 602 and 902 இந்த ஃபுல் நேச்சுரல் நம்பர்ஸோட சம் நம்ம வந்து இப்போ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன sum of natural numbers between 602 and 902. ஸோ இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கும் இருக்கிற நடுவில் இருக்கிற எல்லா நம்பர்ஸோட சம்மும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பிட்வீன்னு இருக்குது. ஸோ 602 and 902 அந்த ரெண்டு நம்பர்ஸ் நம்ம எடுக்கக்கூடாது. 602க்கு அடுத்து இருக்கிற நம்பர்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 603 ப்ளஸ் 604 ப்ளஸ் 605 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் 902 எடுக்கக்கூடாது. 902க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் 901 எடுத்துக்கோங்க. ஸோ இதில் இப்போ நமக்கு எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குன்னு தெரியாது. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட்டு நம்ம n கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா சம் ஆஃப் n கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் n is equal to l minus a by d plus 1. ஸோ இங்கே லாஸ்ட் டேர்ம் என்ன 901. ஸோ 901 மைனஸ் ஏயோட வேல்யூ 603 டிவைடட் பை டியோட வேல்யூ 1 பிகாஸ் t2 minus t1 604 minus 603 is equal to 1. ஸோ by 1 plus 1 which is equal to 901 minus 603 பார்த்தீங்கன்னா 298 plus 1 which is equal to 299. ஸோ நமக்கு இதில் மொத்தம் 299 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம சம் ஆஃப் 299 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம SN ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். SNோட செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நமக்கு இங்கே L வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ SN is equal to
n by 2 into a plus l implies. So n க்கு பதிலாக 299 போட்டுக்கோங்க and a and l க்கு பதிலாக 603 and 901. So yes 299 is equal to 299 by 2 n by 2 into a plus l. So a க்கு பதிலாக 603 plus 901 which is equal to, so இங்கே என்ன வரும்னா 1504 வரும். So 299 by 2 into 1504. So இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 2 7s are 14, 2 5s are 10, 2 2s are 4. So 299 into 752 பார்த்தீங்கன்னா நமக்கு 224848. ஸோ இது வந்து நீங்கள் கரெக்டாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 224848 வந்திருக்கு. ஸோ இது வந்து நம்மளோட sum of all natural numbers between 602 and 902. ஸோ இது வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் part 1. செகண்ட் பார்ட்டில் நம்ம sum of natural numbers between 602 and 902 which are divisible by 4 கண்டுபிடிக்கணும். So sum of natural numbers between 602 and 902 which are divisible by 4. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 602 and 902க்கு நடுவில் இருக்கிற நம்பர்ஸ் எதெல்லாம் 4ஆல் டிவிசிபிள் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு 602க்கு கிட்ட எந்த வேல்யூ டிவிசிபிள் பை 4 ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா அந்த நம்பர் கூட 4 ஆட் பண்ணிகிட்டே வந்தோம்னா நமக்கு நெக்ஸ்ட் இருக்கிற நம்பர்ஸ்லாம் கிடச்சிரும். ஸோ நம்ம வந்து 603 ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 4 1 is 4, ரிமைண்டர் 2 0, 4 5s are 23. ஸோ 603 டிவிசிபிள் ஆகலை. ஸோ 604 ட்ரை பண்ணி பாருங்கள். 4 1 is 4, 2 4 5s are 20, 0 4 4 1 is 4. ஸோ 604 வந்து நமக்கு டிவிசிபிள் ஆகுது. ஸோ இந்த பார்ட்டோட ஃபர்ஸ்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா நமக்கு 604. ஸோ 604 ப்ளஸ் நெக்ஸ்ட் டேர்ம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த 604 கூட 4 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 608 ப்ளஸ் நெக்ஸ்ட் நம்பருக்கு 608 கூட 4 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 612 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் இப்போது 902க்கு முன்னாடி இருக்கிறதுல எந்த நம்பர் வந்து 4ஆல் டிவிசிபிள் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ 901 ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணி பாருங்கள். ஸோ 901 4 4 2s are 8, 1 10, again 4 2s are 8, 2 1. ஸோ இது வந்து டிவிசிபிள் ஆகலை. 4 5s are 20, ரிமைண்டர் 1 வருது. இப்போ 900 ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 4 2s are 8, 4 5s are 20, 0. ஸோ 900 டிவிசிபிள் ஆகுது. ஸோ நம்மளோட லாஸ்ட் டேர்ம் 902க்கு முன்னாடி எந்த நம்பர் டிவிசிபிள் ஆகுதுன்னா 900 டிவிசிபிள் ஆகுது. ஸோ ப்ளஸ் 900. ஸோ இப்போ நம்ம இங்கே பண்ண மாதிரியே ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் SN கண்டுபிடிக்கணும். ஸோ n is equal to L minus A by D plus 1. ஸோ லாஸ்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா 900 minus A 604 by இங்கே D பார்த்தீங்கன்னா 4, ஏன்னா 608 minus 604 is 4. அண்ட் நம்ம எப்படி கண்டுபிடிச்சோன்னா 4 தான் வந்து ஆட் பண்ணிகிட்டே வந்தோம். ஸோ காமன் டிஃப்ரென்ஸ் வந்து 4 தான். ஸோ 4 plus 1 which is equal to 296 by 4 plus 1 which is equal to 74 plus 1 75. ஸோ இங்கே நம்மளோட n பார்த்தீங்கன்னா 75 வந்திருக்கு. ஸோ அகெயின் நம்ம இங்கே பண்ண மாதிரியே nக்கு பதிலாக 75 போட்டு S75 கண்டுபிடிச்சிக்கலாம். அண்ட் அகெயின் நம்ம செகண்ட் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம், ஏன்னா நம்மக்கிட்ட லாஸ்ட் டேர்ம் 900 இருக்குது. ஸோ S75 is equal to n by 2 75 by 2 into A plus Lக்கு பதிலாக 604 plus 900 போட்டுக்கோங்க, which is equal to 75 by 2 into 1504 which is equal to 2 7s are 14, 2 5s are 10, 2 2s are 4. ஸோ 75 into 752 பார்த்திங்கன்னா நமக்கு 56400 வருது. ஸோ இப்போ நம்ம ரெண்டு பார்ட்டும் கண்டுபிடிச்சிட்டோம், அதாவது சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன் 602 and 902. இது வந்து நம்மளுக்கு 224848 கிடச்சிருக்கு. அண்ட் சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் விச் ஆர் டிவிசிபிள் பை 4 வந்து நமக்கு 56400 கிடச்சிருக்கு. ஆனால் நம்மளோட கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் ஆர் நாட் டிவிசிபிள் பை 4. ஸோ சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன் 602 and 902 விச் ஆர் நாட் டிவிசிபிள் பை 4னா இந்த பார்ட் 1ஓட ஆன்சர் மைனஸ் இந்த டிவிசிபிள் பை 4ஓட ஆன்சர். ஸோ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு நம்மளோட ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 224848 மைனஸ்
56400. ஸோ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 168448 ஆன்சர் கிடைக்குது. ஸோ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுங்கிறது தான் நம்மளோட மெயின் பார்ட். ஸோ நாட் டிவிசிபிள் பை 4ங்கிறதால நம்ம ஃபர்ஸ்ட்டு சம் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன் 602 அண்ட் 902 SN ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு விச் ஆர் டிவிசிபிள் பை 4, ஏன்னா இதுதான் வந்து நமக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ உங்களுக்கு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நாட் டிவிசிபிள் கண்டுபிடிக்கிறதா இருந்தால் நீங்கள் 603 எடுக்கணும், 605, 606 அந்த மாதிரி எடுக்கணும். அண்ட் காமன் டிஃப்ரென்ஸ் ஆல்சோ உங்களுக்கு வந்து சேமாக இருக்காது டியோட வேல்யூ. ஸோ அதனால நம்ம இதை வந்து ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ், இன்னொன்று நேச்சுரல் நம்பர்ஸ் டிவிசிபிள் பை 4. இதுக்கு வந்து உங்களுக்கு டியோட வேல்யூ கரெக்டாக 4ன்னு வரும். ஸோ இது ரெண்டையும் நம்ம பண்ணிவிட்டு ரெண்டு வேல்யூவும் சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு ரெக்வயர்ட் ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் நான் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். Raghu wished to buy a laptop. He can buy it by paying rupees 40,000 in cash or by giving it in 10 installments. ஸோ அவனுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ₹40,000 கேஷாக கொடுக்கலாம் லேப்டாப் வாங்கும்போது. இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 10 இன்ஸ்டால்மெண்ட்ஸ் கொடுக்கலாம். ஸோ அதாவது 10 months வந்து இந்த 40,000 பிரித்து அவன் கொடுக்கலாம். ஸோ அந்த இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ₹4,800 in the first month. ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா ₹4,800 கொடுக்கணுமா. செகண்ட் மந்த் பார்த்தீங்கன்னா ₹4,750 கொடுக்கணும். தேர்ட் மந்த் ₹4,700 கொடுக்கணும். ஸோ இப்படியே அவன் 10 months வரைக்கும் கொடுக்கணும். Third month and so on. If he pays the money in this fashion, find. So first subdivision பார்த்தீங்கன்னா total amount paid in 10 installments. ஸோ இதில் ரெண்டு சப்டிவிஷன் இருக்குது, நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரகு வந்து ஒரு லேப்டாப் வாங்க போகிறான். ஸோ அவனுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து அவன் ₹40,000 கேஷாக அப்போவே கொடுத்து லேப்டாப் வாங்கிட்டு வரலாம். அப்படி இல்லைனா அவன் வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் அவனோட கேஷை பே பண்ணலாம். ஸோ இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணுறதா இருந்தால் அவன் 10 months பே பண்ணணும் கேஷ் கண்டிப்பாக. ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா அவனுக்கு 4,800, செகண்ட் மந்தில் அவன் 4,750 கொடுக்கணும், தேர்ட் மந்தில் 4,700 கொடுக்கணும். இப்படியே வந்து அவன் 10 months வரைக்கும் அந்த அமௌண்ட்டை கொடுக்கணும். ஸோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு 3 monthsோட அமௌண்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 months வரைக்கும் இப்படியே அவன் கட்டிகிட்டே இருப்பான். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் பெய்ட் இன் 10 installments. அதாவது இந்த 10th month வரைக்கும் அவன் மாதம் இந்த மாதிரி 4,000 something அமௌண்ட் கொடுத்துட்டே இருப்பான்ல. ஸோ டோட்டலாக அது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன அமௌண்ட் வரும், அதாவது எவ்வளோ அமௌண்ட் வந்து அவன் 10 monthsக்கும் சேர்த்து பே பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மந்த்துக்கு வந்து 4,800 கொடுத்துருக்கான், செகண்ட் மந்த்துக்கு 4,750, தேர்ட் மந்த்துக்கு 4,700 எக்ஸெட்ரா. ஸோ இதில் நம்மளோட ஏ வேல்யூ பார்த்தீங்கன்னா 4,800, டியோட வேல்யூ 4,750 மைனஸ் 4,800 மைனஸ் 50. ஸோ நமக்கு இங்கே ஏயோட வேல்யூ 4,800, டியோட வேல்யூ -15 இருக்குது. என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 10, ஏன்னா 10 monthsக்கு அவன் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறான்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்னோட வேல்யூ 10. ஸோ இப்போ இது மூணையும் யூஸ் பண்ணி நம்ம எஸ்என் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எஸ்என் இஸ் ஈக்குவல் டு இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா நமக்கு 10th monthோட அமௌண்ட் வந்து தெரியாது. ஸோ Sn is equal to n/2 into 2a plus n minus 1 into d. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். S10 is equal to 10/2 into 2a. ஸோ 2 into 4,800 plus n minus 1, 10 minus 1, d யோட வேல்யூ -50 which is equal to. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2, 5. ஸோ 5 into 2 into 4,800, 9,600. ஸோ 9,600. இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குது, இந்த 50க்கு முன்னாடி ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ ரெண்டும் சேர்ந்து நமக்கு மைனஸ் ஆகிடும். ஸோ minus 10 minus 1, 9. ஸோ 9 into 50 which is equal to 5 into 9,600 minus 9 into 50, 450 which is equal to 5 into
9600 minus 450 பார்த்தீங்கன்னா 9150. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும் நமக்கு 45,750 வருது. ஸோ S10 is equal to நமக்கு 45,750 வருது. அதாவது என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, டோட்டல் அமௌண்ட் பெய்டு இன் 10 இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆன்சர் எழுதும்போது டோட்டல் அமௌண்ட் பெய்டு இன் 10 இன்ஸ்டால்மெண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ருபீஸ் போட்டு 4750. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு சாரி 45,750 அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். நம்ம யூஸ்வலாக எல்லா ஏபி சம்ஸில் சம் கண்டுபிடிக்கிற மாதிரி தான். ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் கேஷு இன்ஸ்டால்மெண்ட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 4800 ஆரம்பிச்சு அவன் 50-50 குறைஞ்சிட்டே வருது. அதனால் நமக்கு டியோட வேல்யூ -50, என்னோட வேல்யூ 10 நமக்கு தெரியும். பிகாஸ் 10 மந்த்ஸோட அமௌண்ட் தான் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ n is equal to 10. இது எல்லாத்தையும் நம்ம SNஓட ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போது செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா how much extra amount that he has to pay than the cost. ஸோ நம்ம கொஸ்டினில் ஃபர்ஸ்டே பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் தி லேப்டாப் வந்து ₹40,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 40,000 அவன் வந்து அப்போவே கட்டியிருக்கலாம், ஆனால் அவன் அப்படி கட்டலை. ஸோ வந்து 10 இன்ஸ்டால்மெண்ட்ஸில் கட்டியிருக்கான். ஸோ 10 இன்ஸ்டால்மெண்ட்ஸில் கட்டும்போது அவனுக்கு டோட்டல் எவ்வளோ அமௌண்ட் கட்டியிருக்கான், 45,750 அவன் வந்து பே பண்ணியிருக்கான். இங்கே நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹவு மச் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தட் ஹீ ஹேஸ் டு பே தேன் த காஸ்ட். ஸோ காஸ்ட் ஆஃப் தி லேப்டாப்பை விட எக்ஸ்ட்ராவாக இவன் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்கான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம இப்போ சம் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, 10 இன்ஸ்டால்மெண்ட்ஸில் டோட்டல் அமௌண்ட் அவன் எவ்வளோ கட்டியிருக்கான், அது மைனஸ் காஸ்ட் ஆஃப் தி லேப்டாப் பண்ணோன்னா நமக்கு அவன் எவ்வளோ எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணா அப்படின்னு கிடச்சிரும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 45,750 minus 40,000 which is equal to ₹5,750. ஸோ காஸ்ட் ஆஃப் தி லேப்டாப் பார்த்தீங்கன்னா நமக்கு 40,000 தான். ஆனால் அவன் 10 இன்ஸ்டால்மெண்ட்ஸில் பே பண்ணுறதுனால 45,750 பே பண்ணியிருக்கான். ஸோ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா அவன் டோட்டலாக 5,750 rupees எக்ஸ்ட்ராவாக பே பண்ணியிருக்கான். அதுதான் வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தட் ஹீ ஹேஸ் டு பே தேன் தி காஸ்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ காஸ்ட்டுங்கிறது 40,000, அவன் பே பண்ண அமௌண்ட் வந்து 45,750. ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம 9th சம் பார்க்கலாம். ஸோ 9th சம் பார்த்தீங்கன்னா a man repays his loan of ₹65,000. ஸோ டோட்டல் அமௌண்ட் ₹65,000 by paying ₹400 in the first month. ஸோ ரிட்டர்ன் கொடுக்குறான் அந்த லோன் அமௌண்ட்டை. ஸோ ரிட்டர்ன் கொடுக்கும்போது எப்படி கொடுக்குறான்னா ₹400 in the first month and then increasing the payment by ₹300 every month. ஸோ வந்து ஒவ்வொரு மந்த்தும் இன்க்ரீஸ் இன் பேமெண்ட் எவ்ரி மந்த் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ₹300. ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் மந்த் வந்து 400 கொடுத்துருக்கான். இப்போ செகண்ட் மந்தில் பே பண்ணும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா 300 ஆட் பண்ணிக்கிறான். ஸோ 400 + 300 700. ஸோ 400 + 300 which is equal to ₹700 வந்து செகண்ட் மந்தில் கொடுக்குறான். அதே மாதிரி தேர்ட் மந்த்துக்கு இன்னும் 300 எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிறான். ஸோ 700 + 300 is equal to ₹1000 in the third month. ஸோ இப்படியே வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஸோ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா how long will it take for him to clear the loan. ஸோ இந்த 65,000 டோட்டலாக ரீபே பண்ணுறதுக்கு அவனுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம SN எடுத்துக்கணும், என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதாவது எத்தனை மந்த்ஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க கரெக்டாக. ஸோ நம்ம போன சம்மில் வந்து என்ன பண்ணோம், 10 இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ n is equal to 10 எடுத்து நம்ம சம் கண்டுபிடிச்சோம். ஆனால் இங்கே இந்த 65,000 பே பண்ணுறதுக்கு எத்தனை மந்த்ஸ் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ SN is equal to ₹65,000 எடுத்துக்கோங்க. இப்போ இந்த SNக்கு பதிலாக ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. n/2 × 2a + n - 1 × d is equal to 65,000. ஸோ இதில் நம்ம
A வேல்யூ அண்ட் D வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே A வேல்யூ என்ன, ஃபர்ஸ்ட் மந்தில் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்கானோ அதுதான் வந்து A வேல்யூ. ஸோ A இஸ் ஈக்குவல் டு 400. டியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்ம 300 ஆட் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து டியோட வேல்யூ. ஸோ 700 மைனஸ் 400 விச் இஸ் ஈக்குவல் டு 300. ஸோ டியோட வேல்யூ நமக்கு 300ன்னு இருக்குது. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் இந்த n/2 into 2a plus n minus 1 into d ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ n வந்து unknown நமக்கு தெரியாது. ஸோ n அப்படியே வச்சுக்கோங்க. n/2 into 2a 2 into 400 plus n minus 1 into d is equal to 300 which is equal to 65,000. ஸோ இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணி n வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்கே n/2 into 800 plus n minus 1 into 300 which is equal to 65,000. ஸோ இங்கே வந்து நமக்கு 2 டேர்ம்ஸ் இருக்குது. இந்த n/2 நான் இப்போ உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ n/2 into 800 plus n/2 into n minus 1 into 300 which is equal to 65,000. இப்போ இந்த 2 800 400 2 and 300 150. ஸோ இங்கே n into 400 இருக்குது. ஸோ 400 n எழுதிக்கோங்க. ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது 150, இங்கே ஒரு n இருக்குது. ஸோ n into n minus 1 which is equal to 65,000 which is equal to 400 n plus. இப்போ இந்த 150 n உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 150 n ஸ்கொயர் மைனஸ் 150 n. இந்த 65,000 லெஃப்ட் சைட் கொண்டு வந்துருங்க. ஸோ மைனஸ் 65,000 is equal to 0. ஸோ இப்போ நமக்கு 150 n ஸ்கொயர் இருக்குது. ப்ளஸ் இங்கே ஒரு 400 n இருக்குது, இங்கே ஒரு 150 n இருக்குது. ஸோ 400 minus 150 250. ஸோ 250 n minus 65,000 is equal to 0. ஸோ இப்போ இதை நம்ம 10ஆல் டிவைட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா எல்லாத்துலேயும் ஒரு 0 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ 10ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா அந்த 0 போயிடும். ஸோ 15 n ஸ்கொயர் ப்ளஸ் 25 n மைனஸ் 6500 is equal to 0. இப்போ அதே இதை வந்து நான் இப்போது 5 டேபிளால் டிவைட் பண்ணிக்க போகிறேன். ஸோ டிவைடிங் பை 5. ஸோ 5 3s are 15 3n ஸ்கொயர் ப்ளஸ் 5 5s are 25 5n மைனஸ். ஸோ இதை 5ஆல் டிவைட் பண்ணோன்னா 5 1 is 5 5 3s are 15 1300 which is equal to 0. ஸோ இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 3n ஸ்கொயர் ப்ளஸ் 5n மைனஸ் 1300 is equal to 0. ஸோ இப்போ நம்ம இதை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு இந்த n ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1 இருந்ததுன்னா டேரெக்டாக இதை நம்ம ப்ராடக்டாக எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே வந்து n ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 3 இருக்குது. ஸோ இந்த கான்ஸ்டன்ட்டையும் இந்த 3யும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 3900 வரும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போட்டு எந்த 2 நம்பர்ஸ் எடுத்தால் 5 வருதுன்னு பார்க்கணும். ஸோ 60 and 65 எடுத்துக்கணும். ஆனால் இங்கே வந்து நமக்கு மைனஸ் சைன் இருக்குது. ஸோ ப்ராடக்டில் மைனஸ் சைன். ஸோ 60 65 வந்து 2 நம்பர்ஸ். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு மைனஸ் 3900 வரணும். ஸோ ஏதோ ஒரு நம்பருக்கு நமக்கு மைனஸ் சைன் போடணும். ஸோ 60க்கு வந்து நம்ம மைனஸ் சைன் போட்டுக்கலாம். ஏன்னா 65 minus 60 is equal to 5 and 65 into 60 minus 60 is equal to minus 3900. ஸோ இப்போது இங்கே கோஎஃபிஷியன்ட் 3ன்னு இருக்கிறதால இது ரெண்டையுமே நம்ம 3ஆல் டிவைட் பண்ணிக்கணும். ஸோ 3 2s are 6 20. ஸோ இப்போது n minus 20 3n plus 65 is equal to 0. So n is equal to 20 or n is equal to minus 65 by 3. So இந்த 65 first அந்த side minus 65 கொண்டு போய்க்கோங்க dividing by 3. So n is equal to minus 65 by 3 which is impossible because number of terms வந்து எப்போவுமே இந்த மாதிரி நம்பர்ஸாக தான் இருக்கணும். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸோ இல்லை ஹோல் நம்பர்ஸ் ஏதாவது ஒரு இன்டீஜராக தான் இருக்கணும், இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ n is equal to 20 தான் நம்மளோட ஆன்சர். அதாவது ஆன்சர் எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா he will take 20 months to repay the loan. ஸோ அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 400லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் 300 இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனான் அமௌண்ட்டை. ஸோ அப்படி அவன் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகும்போது மொத்தமாக அவனுக்கு 20 months ஆகும் அந்த டோட்டல் 65,000 அவன் வந்து பே பண்ணுறதுக்கு. ஸோ இந்த சம் வந்து லாஸ்ட் சம்க்கு அப்படியே ஆப்போசிட். அங்கே வந்து நம்ம SN கண்டுபிடிச்சோம்.
ஸோ இங்கே எஸ்என் இஸ் ஈக்குவல் டு 65,000ன்னு எடுத்து ஃபார்முலாவில் ஏ அண்ட் டி வேல்யூஸ் எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னோட ஆன்சர் கிடச்சிரும். ஸோ என் எப்போவுமே வந்து இந்த மாதிரி நம்பர்ஸாக இருக்கிறது மட்டும்தான் எடுத்துக்கணும். ஃப்ராக்ஷனாவோ இல்லை நெகட்டிவ்லையோ இருந்தால் அந்த எண்ணை நீங்கள் வந்து எடுக்கக்கூடாது. ஸோ இந்த எண் தான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஸோ n இஸ் ஈக்குவல் டு 20. ஸோ எப்போவுமே எல்லா சம்க்கும் ஆன்சர் எழுதும்போது கொஸ்டினில் எப்படி கேட்டிருக்காங்களோ அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் வச்சு நீங்கள் ஆன்சர் எழுதிக்கோங்க. ஸோ பார்க்கவும் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ இதோட இந்த எக்ஸசைஸில் இந்த 3 சம்ஸ் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் 3 சம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.